ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 முட்டை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 வேக வச்ச முட்டை வந்து துருவிக்கலாம். துருவிக்குன்னு இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நம்ம போண்டாக்கெலாம் மாவு பேசுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே போண்டா போட்டுக்கங்க. எல்லா போண்டா போட்டு அப்புறமா கடைசியாக வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் இது வேக விட்டுருங்க. இது அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்குங்க. ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துட்டு அப்புறமா இது மொத்தமே ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வேறு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான போண்டா வந்துட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த போண்டா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.